இடையில உங்க ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அதுல வந்து ஒரு 3 ராசிக்கு போட்டு, ரொம்ப கெட்ட காலம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க மார்ச் மாசத்துல. அது எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி கெட்ட காலம் நடக்க போகுது? ம். அதாவது கிரகங்கள் ஒன்றா சேரும்போது அதனால் சில யோகங்களும் சில தோஷங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த வகையில் இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஒரு 5 கிரகம் ஒன்றா சேரப்போகுது. மீன ராசியில் அவைகள் ஒன்றா சேருது. 5 கிரகம் ஒன்றா சேரும். அது என்னென்ன ராசி அப்படின்னா, என்னென்ன கிரகம்? மீனத்தில் சுக்கிரன் இருக்கும், சனி இருக்கும், ராகு இருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், புதன் இருக்கும். ஆனால் சந்திரன் ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இடம் மாறி போயிடும். அப்புறமா ரிஷபத்தில் குரு இருப்பார், மிதுனத்தில் செவ்வாய் இருப்பார், கன்னியில் கேது இருப்பார். ஆக இந்த 3 கிரகம் விலகி மீதி 6 கிரகம் ஒன்றா இருக்க போகுது. மீன ராசியில் 6 கிரகம் ஒன்றா இருக்கும். 2 நாளில் சந்திரன் விலகி 5 கிரகம் இருக்கும். ஆக இது ரொம்ப மோசமான நாளும். அந்த நாளில் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுக்கிர பகவான் வக்ரகதியிலும், சனி பகவான் அஸ்தங்கமாகவும், ராகு வழக்கம் போல் வக்ரத்திலையும், புதன் வக்ரத்தோடு கூடி அஸ்தங்கமாகவும், அந்த நேரம் அமாவாசையாகவும் இருக்கும். இப்படிலாம் இருந்ததுன்னா அது முந்தி இந்த இயற்கை சீற்றங்கள் வர்றது, கொரோனா தொற்று நோய் வர்றது போன்றவைக்கெல்லாம் இருக்கும். நான் 2019 டிசம்பர் 25ஆம் தேதி நான் ஒரு இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நான் இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தேன். நமக்கு தெரியாத வகையில் உலகம் பாதிக்கப்படும், ஸ்தம்பித்து போகின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம போட்டிருந்தோம். ஆதாரங்கள் இருக்குது. அப்போ தான் சைனாவில் டிசம்பர் 25-26 தான் சைனாவில் தான் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 மாதத்தில் இந்தியாவுக்கெல்லாம் வந்துடுச்சு. ஏப்ரல்லேருந்து ஷட்டவுன் ஆயிடுச்சு, ஸ்தம்பித்து போனது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த வருஷம் கூட இருக்குது. அப்படியே அந்த மாதிரி உலகத்தில் இப்படிலாம் நடக்காமல் போனாலும் சில பல பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சில ராசிக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானம் துன்பமான இடம்னு பேர். அந்த இடத்துல கிரகங்கள் சேரக்கூடாது. அந்த வகையில் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் ஒன்று சேருது.